சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஜோதிட ஆசிரியர் மீனாட்சி அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அம்மா முதல் முறை பேச வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. 12 வருஷமா ஜோதிட தொழில அனுபவம் பெற்றவங்க நீங்க. நிறைய விஷயம் நம்ம ட்ரஸ்ட் சேனலுக்கு சொல்லணும், நிறைய விழிப்புணர்வு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? நன்றிங்கம்மா. வாழ்க்கை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திரு சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது ஆத்ம வணக்கம். நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு சிவனின் பெயர் கொண்ட அன்பால நிறைய சமூக பணிகள் ஆற்றி கொண்டிருக்கிறீங்க. இந்த சமூக பணிகள் இந்த சிறு வயசுல இந்த சிறப்பா இதை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இன்னும் இந்த நிறுவனம் பல்கி பெருகணும், இதற்கு நிறைய எல்லாருமே அன்பருக்கு உதவி செஞ்சு இந்த நிறுவனம் இன்னும் நிறைய சிவத்தொன்று ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிவன்கிட்ட கேட்டு உங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மீனாட்சி பரமகுரு, திருப்பூர்ல இருந்துங்க. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள், அதாவது 2012 இருந்து இந்த துறையில நான் இருக்கேங்க. இப்போ நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐயா பிரசன்னத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. பிரசன்னத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு, பிரசன்னத்தின் வகைகள் என்ன, பிரசன்னம் ஏன் பார்க்கணும், எங்க பார்க்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்க போறோங்க. அதுக்கு முன்னாடி இறை வணக்கத்தையும், இன்னைக்கு குரு பூர்ணிமா, நல்ல ஒரு அஸ்பீஷியஸான டே. அப்ப குரு பூர்ணிமானா குரு வணக்கத்தையும் சொல்லி இந்த வகுப்பை ஆரம்பிக்கலாங்க. சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவர்ணம் தியாகேது சர்வ விக்னோ உபசாந்தகே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அதே மாதிரி இந்த பிரசன்னத்துக்கு முக்கியமாக பஞ்ச தெய்வங்களை வழிபடுவோம். ஓம் ஆதித்யா அம்பிகா விஷ்ணு கணநாதன் மகேஸ்வரம் பஞ்ச தெய்வான் ஸ்மரே நித்ய சர்வ பீஷ்டார்த்த சித்தையே அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச தெய்வங்களையும் வழிபட்டுதான் இந்த பிரசனத்தை ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம வழி வழியா நம்ம குருமார்கள் சொல்லிக் கொடுத்த வித்தைகளாகட்டும், எல்லா விஷயங்களாகட்டும், அதாவது எவ்வளவு ஜோதிடம், அதாவது பாரம்பரிய ஜோதிடம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த பிரசன்னமும் சகுனமும் நிமித்த சாஸ்திரமும் நம்முடனே பயணித்த ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா இந்த ஜோதிடத்தை பத்தி அந்த கட்டங்களை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடியே நம்ம பெரியவங்க சாமுத்திரிகா லட்சணம்னு ஒரு விஷயம் வச்சிருந்தாங்க. சகுன நிமித்தம் இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வீட்டுல நிறைய பேர் நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். வெளியில இறங்கும் போதே சில சகுனங்கள், வீட்டுல இருக்க பெண்ணை தண்ணி கொண்டு வர சொல்லி கொடுக்குறது, அதே மாதிரி வெளியில வரும்போது யாரெல்லாம் வர்றாங்க, என்ன சகுனம் இருக்குது, ஒரு பெண் பார்க்க போனோம்னா என்ன மாதிரியான சகுனங்கள் இருக்குது, இதெல்லாம் நம்முடைய சாஸ்திரத்தில் வழி வழியாக வந்த விஷயங்கள் தான். அப்ப அதோட ஒரு அடுத்த ஜெனரேஷன், அதாவது அடுத்த அதோட ஒரு படிநிலை தான் இந்த பிரசன்ன சாஸ்திரம் அப்படின்னு சொல்றது. பிரசன்னம் அப்படின்னா வடமொழியில நம்ம என்ன சொல்றோம்னா அந்த இடத்துல அப்படியே தோன்றுதல் அப்படிங்கிறது. அதாவது இறைவன் பிரசன்னம் ஆகுறார் அப்படின்னா நம்ம வேண்டுதலை கேட்டு இறைவன் அந்த இடத்துல நமக்காக வர்றதுதான் பிரசன்னம். அதே மாதிரி ஒரு ஜாதகர் அவருடைய பிரச்சனை என்னவோ, அவருடைய கேள்வி என்னவோ, அந்த மாதிரி அவர் கொண்டு வர பேரு பிரச்சனை. அவர் கேட்கிற கேள்வியை அடிப்படையாக கொண்டு ஜோதிடர், அதாவது ஜோதிடருக்கு பேரு இங்க தெய்வஜ்ஞம்னு பேரு. அப்ப அந்த தெய்வஜ்ஞர், அதாவது ஜோதிடரை நீங்க அணுகுறீங்க, உங்களுடைய பிரச்சனையை கேட்கறீங்க, சொல்றீங்க, நீங்க பிரச்சனை. தெய்வஜ்ஞர் உங்களுக்காக பிரசன்னம் பார்த்து இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, சில பேருக்கு ஏன் இதை பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். முதல்ல பிரசன்னம்னா என்ன அப்படிங்கிற கேள்வி வரும். அப்ப பிரசன்னம்னா என்ன, உங்களுடைய தற்போதைய நிலை என்ன, அதற்குண்டான விஷயங்கள் என்ன போயிட்டு இருக்கு, ஜாதகத்தை மீறி ஏதோ ஒரு விஷயம் அந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கும். சில பேருக்கு குலதெய்வம் குறித்த ஒரு தொண்ணூறு இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல தொடர்ச்சியா ஏதோ ஒரு சங்கடங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதை கனெக்ட் பண்ணுவாங்க. எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, இப்போ வீட்டுல ஒரு அடிக்கடி ஒரு துர்சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு, இது ஏதோ ஒரு அறிகுறி காட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டுல தொடர்ச்சியா ஒரு குழந்தைங்க ஒரே ஜெண்டர்ல வெறும் பசங்களா பிறக்கும், பொண்ணே கிடைக்காது, பொண்ணுங்களா பிறக்கும், பசங்களே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான ஒரு நிமித்தங்கள் அந்த வீட்டுல நடக்கும். அதே மாதிரி குலதெய்வம் என்னன்னே தெரியலங்க, குலதெய்வம் ரொம்ப நாளா எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வரும்போது மட்டும்தான், அதாவது உங்களுடைய ஜாதகத்தை தாண்டிய இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்காக. அதே மாதிரி எதிர்காலத்தை ஜாதகத்தின் மூலமாக உங்களோட தசாபதிகளோட அடிப்படையில கண்டிப்பா ஒரு ஜோதிடரால சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது சில நேரங்கள்ல உங்களுக்கு பிறந்த நேரம் தெரியாம போகலாம். அப்ப பிறந்த நேரம் தெரியாமல் போகும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பிரசன்ன சாஸ்திரத்தை அணுகி தற்போது என்ன மாதிரியா போயிட்டு இருக்கு, எனக்கு என்னோட நேரம் எப்படி போயிட்டு இருக்கு. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய
வெளிநாட்டுல இருந்து தொடர்பு கொண்டு மேடம் இந்த மாதிரி வேலையில பிரச்சனை, அந்த தொழில், அதாவது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, வேலை வந்து இருக்குமா, வேலை கிடைக்குமா, அதே மாதிரி அங்க நாங்க வாழலாமா, சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வெளிநாட்டுல இருக்கிறதுலாம் ரொம்ப சிரமமான சூழ்நிலை, அங்க சொத்து வாங்க முடியுமா, இந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் என்னவோ அதற்கு நம்ம வந்து பிரசன்னம் பார்த்து அவர்களுக்கு பதில் சொல்கிறோம். அப்ப பிரசன்னம் அப்படிங்கிறது இது கொடுத்துருச்சு. அடுத்து பிரசன்னத்துல எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க, நீங்க வந்து ஒரு சந்ததி பிரசன்னம், எனக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கா, விவாக பிரசன்னம், இந்த பையனை இந்த பொண்ணோட கல்யாணம் முடிக்கலாமா, நிறைய பேர் கேட்பாங்க. நாங்க வந்து ஒரு பொண்ணு வந்து மனசுல நினைச்சிருக்கோம், எங்க பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கலாமா, இது வந்து ஒரு விவாக பிரசனம். சந்ததி பிரசனம்னா குழந்தைகளுக்காக. குலதெய்வ பிரசனம் அது ரொம்ப முக்கியம். அப்ப அதுக்கு வந்து உங்களோட பங்காளிகள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு என்ன குலதெய்வம் கண்டுபிடிச்சு கொடுங்க, அப்படி அந்ததுக்கு வந்து குலதெய்வ பிரசனம். அதே மாதிரி நஷ்ட பிரசனம். நஷ்ட பிரசனம்னா என்னன்னாங்க, தொலைந்து போன ஒரு விஷயத்த, தொலைஞ்சு போன ஒரு பொருளை அதை கேட்கறது நஷ்ட பிரசனம். எங்களுக்கு திரும்பி வருமா, அது எந்த திக்குல இருக்கு, உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி பாக்குறது நஷ்ட பிரசனம். அதே மாதிரி ஒரு விஷயம் இப்ப நம்ம சொன்ன விவாக பிரசனம் சொன்னோம். ரோக பிரசனம். ரோக பிரசனம்னா என்னங்க, உடம்பு சரியில்லாத ஒருத்தருக்கு வந்து அவருக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்குமா, என்ன மருத்துவம் பார்க்கலாம், இதெல்லாம் பிரசனத்துல சொல்லலாம். எப்படி சொல்லலாம், ஆரோக்கியத்திற்கு எந்த கிரகம் ஒரு பாசிட்டிவா வருதோ அந்த கிரகத்தை வச்சு கண்டிப்பா இவங்க என்ன மாதிரியான தீர்வுகளுக்கு போலாம். இவங்களுக்கு வந்து இப்ப உதாரணத்துக்கு ஆறுடாதிபன் எங்க இருக்காரு, ஆரோக்கியத்திற்கு 1, 5, 9 எந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதே 6, 8, 12 மறைந்த கிரகங்களுடைய ஒரு இதை வந்து அவங்க எடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சூரியன் அப்படின்னு சொன்னாலே எப்பயுமே நம்ம வந்து அலோபதியை தான் மென்ஷன் பண்ணுவோம். சந்திரன் அப்படின்னு சொன்னா ஹோமியோபதி. இப்ப இதே ராகு அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளிநாட்டு மருத்துவம், இந்த அக்கு பஞ்சர், யுனானி, இந்த மாதிரி இருக்கிறது ராகு. கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த பொடிகள், சித்தா வகைகள் வந்து ஃபுல்லா கேது. புதன் வந்து ஆயுர்வேதம். அப்போ இப்படி ஒரு கிரகங்களுக்கு, செவ்வாய் அப்படின்னா அறுவை சிகிச்சை, அதே மாதிரி செவ்வாய்ங்கிறது வந்து நல்ல ஒரு வர்மம், இந்த மாதிரி கலந்தது. சனி வந்து பாத்தீங்கன்னா அந்த உளைச்சல் பீச்சல், அதே மாதிரி இந்த ஆயுர்வேதத்திலே வந்து இந்த எண்ணெய் போட்டு தீவிரது, கொஞ்சம் நல்லா ஹார்டா பண்ணக்கூடிய எல்லாமே சனி சம்பந்தப்பட்டது. அப்போ ஒருத்தர் வந்திருக்கும் போது அவங்க அந்த ரோக பிரச்சனத்துக்காக கேட்கும் போது இதுல எந்த கிரகம் இவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு பார்த்து இந்த நோய் முதல்ல தீருமான்னு பார்ப்பாங்க. நோய் தீருமா, நோய் தீரக்கூடிய காலம் என்ன, நோய் தீருவதற்கு இவர்கள் எவ்விதமான மருத்துவம் பார்க்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அடிப்படையா பார்த்துதான் அந்த ரோக பிரசனம். இதே மாதிரி ஒரு பிரசனத்துல நிறைய வகைகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு பார்க்கக்கூடிய பிரசனத்திற்கு பேரு சாமானிய பிரசனம்னு பேரு. இப்ப நீங்க என்னோட ஆபீஸ்க்கு வர்றீங்க, உங்களுக்கு வந்து இப்ப இம்மிடியட்டா என்ன நடக்குதுன்றது தெரியணும். அப்ப நம்ம பிரசனத்தை பார்க்கும்போது கோச்சார பிரசனங்களை அடிப்படையா வச்சு ஆர்வத்தை வந்து பிக்ஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பேரு சாமானிய பிரசனம் அப்படின்னு பேருங்க. இதே உங்களோட இடத்துக்கு நான் வந்து வர்றேங்க, உங்களோட இடம் வந்து எங்க இருக்கும், உங்க ஆபீஸ் எங்க இருக்கும், உங்க வீடு எங்க இருக்கும், அங்க போய் நம்ம வந்து பார்க்கும்போது அது அஷ்டமங்கல பிரசனம்னு பேரு. ஒரு நிறைய மனிதர்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்துல கோயில்ல வந்து பார்ப்பாங்க, அது தேவமங்கல பிரசனம்னு பேரு. அப்ப ஒரு வீட்டுல வந்து பார்க்கும்போது அஷ்டமங்கல பிரசனம். அந்த இடத்துல அந்த வீட்டுல பார்க்கணுங்கிற தேவை அதிகமாக இருக்கும் போதுதான் அந்த அஷ்டமங்கல பிரசனத்தை பயன்படுத்துறோம். அப்ப அந்த அஷ்டமங்கல பிரசனம் எங்க பார்க்கணும், எதற்காக பார்க்கணும், ஒரு தொழில் இடத்தை வந்து நாங்க வாங்க போறோம், இதை வாங்கலாமா, இந்த இடம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பாக அந்த அஷ்டமங்கல பிரசனம் போடும்போது கண்டிப்பா நம்ம அந்த இடத்துக்கு போய் அங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ அங்க வந்து பாக்குறது அஷ்டமங்கல பிரசனம். இதே நீங்க சாதாரணமா என்னோட ஆபீஸ்க்கு வரும்போது, இல்ல என்ன வந்து ஆன்லைன்ல நீங்க வந்து பிரசனம் பார்க்கணும்னு கேக்குறீங்க, அப்ப அந்த மாதிரி கேட்கும் போது உங்களுக்காக நான் பார்க்கக்கூடிய பிரசனம் தற்காலிக பிரசனம், இல்லைன்னா சாமானிய பிரசனம்னு பேரு. அதுலயும் உங்களுடைய கேள்வி என்னவோ, அதாவது நீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்களோ அந்த கேள்விக்கு தகுந்த ஆர்வத்தையும் உதயத்தையும் இங்க வந்து நான் பிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பதில் சொல்றேன். அப்ப இதை எப்படி நம்ம அந்த பிரசனத்தை வந்து நிர்ணயம் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவுல அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன். அப்போ ஒரு விஷயம் நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு கரண்டா, அந்த கரண்டா நடக்கிற விஷயம் பாசிட்டிவா போகுதா நெகட்டிவா போகுதா, இதோட அந்த ரிசல்ட், நான் கேட்க வந்த கேள்விக்கு பதில் என்ன, அந்த பதிலுக்கு எனக்கு அதுக்கு உண்டான கால நிர்ணயம் என்ன, எனக்கு வந்து எனக்கு வேலை கிடைக்குமா, இது கேள்வி. வேலை எப்பொழுது கிடைக்கும், இதுவும் கேள்வி. வேலை கிடைக்குமானா கிடைக்கும், கிடைக்காதுங்கிறது பதில். எப்பொழுது கிடைக்கும் அப்படிங்கறதுதான் கால அளவு. அப்போ இதை நிர்ணயம் பண்றதுதான் இந்த பிரசன்னம். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ சில பேர் வந்து பணத்தை லாக் பண்ணிருக்காங்க. நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, நான் வந்து நிறைய பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன், எனக்கு அந்த பணம் திரும்ப வருமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த முதல்ல வந்து பணம் கிடைக்குமா கிடைக்காதா
கிடைக்காதாங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்ப கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது அதுக்கு உண்டான பதிலா இருக்கு. எப்பொழுது கிடைக்கும், உங்களுக்கு எப்போ பணம் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரசனத்துல நம்ம வந்து அதை பார்த்து கண்டிப்பா எப்ப வரும் வராது, அதுக்கு உண்டான தீர்வுகள் என்ன, எந்த கிரகம் அது பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஒரு எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த தீர்வு கிரகங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு இதுலயும் வில்லன் பிரச்சனை அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. அப்ப அதை எப்படி ஐடென்டிபிகேஷன் பண்றது, அந்த விஷயங்களை எப்படி உங்களுக்கு வந்து நாங்க டெலிவர் பண்றது அப்படிங்கிறதுதான் இந்த பிரசனத்தினுடைய ஒரு உள் சூட்சமமாக விளங்குகிறது. அதே மாதிரி ஆறுட வகைகள்லயும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இப்ப இந்த பிரசனமே ஆறுட வகை தான். அப்ப ஆறுடத்தை வந்து பார்க்கும்போது வெற்றிலை ஆறுடம் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். கடிகார ஆறுடம் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி இந்த ஆறுட வகைகள் நிமித்தம் நம்ம நிமித்தம் பாக்குறோம் இல்லையா, வெளியில இருந்து வரும்போது எப்படி டைம் நம்ம வரும்போதே வந்து சில சகுனங்கள் நமக்கு காமிக்கும். அப்ப இந்த சகுனங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கு, பாசிட்டிவா இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆறுட வகைகள்ல வரும். இதே மாதிரி பூ மலர்களை போட்டு ஆறுடம் இல்லையா. அப்ப இந்த நீங்க வந்து கொண்டு வரக்கூடிய பூ வந்து இந்த பூ அப்படின்னு போது சில மலர்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவான பலன்கள் இருக்கு, சில மலர்களுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவான பலன்கள், கொஞ்சம் அந்த டைம் எடுக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப நீங்க என்ன மலர்களை கொண்டு வரீங்க அதை வச்சுமே வந்து நம்ம பிரசன்னம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து அகத்தியர் பெருமான் வந்து எழுதி வச்சிருக்காரு. அதாவது என்ன பூ, இப்ப உதாரணத்துக்கு நீங்க பூவை கொண்டு வரலாம், புஷ்பாரம்னு ஒரு புக்கே இருக்கு. அந்த புஷ்பாரத்துல நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்க அதுல ஏதாவது ஒரு நம்பரை கை வைக்கும் போது அந்த நம்பருக்கு ஒரு ஃபிளவர் இருக்கும், ஒரு பூ இருக்கும். அந்த பூவை வைத்து உங்களுக்கு உண்டான ஒரு தற்காலிக பலன், இந்த வருஷத்துல இந்த 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு நடக்க போகும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் பெருமான் சொல்வதாக அந்த புஷ்பா ஆர்வம் சொல்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஆர்வ வகைகள். அதே கடிகார ஆர்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப உதாரணத்துக்கு டைம் வந்து உங்க எல்லாருடைய டைமும் என்னன்னு பாத்துக்கோங்க. உதாரணத்துக்கு 8:13. நான் மனசுக்குள்ள ஒரு கேள்வியை நினைக்கிறேன், ஓகேங்களா. அப்ப இந்த 8:13ங்கிறத இந்த 8ங்கிறத ஒரு டைமாவும் அந்த 13 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து அப்படியே கால்குலேட் பண்ணி அதை வந்து நிமிஷத்தை வந்து 20 வச்சுக்கோ கிட்ட, இல்லைன்னா 15, 13னா 15 வச்சுக்கணும். அப்ப அதை 3ல வச்சுக்கோங்க. இந்த 8 அப்படிங்கிறது வந்து நீங்க ஆர்வமாவும் உதயமாவும் கொண்டு போய் இந்த கேள்விக்கு உண்டான விடைகள், இந்த 2 கிரகமும் எப்படி இருக்கு, இதை வந்து நாங்க கட்டத்துல, அதாவது ராசி கட்டத்துல அடிச்சு ஆர்வமும் உதயமும் எவ்வாறு இருக்கு, இந்த கேள்வி வந்து ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்றதுதான் கடிகார ஆர்வம். அப்போ இந்த மாதிரியான ஆர்வ வகைகள் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டன்டா ஆன்சர் கொடுத்துரும். அப்ப நான் இப்ப மனசுல நினைச்சிருக்க விஷயம் வந்து எனக்கு நடக்குமா நடக்காதா, ஓகேங்களா. அப்ப இது வந்து எப்படி இருக்கும், 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியோட வீடு, மகர வீடா வரும். இந்த 15 அப்படிங்கிறது மிதுன வீடா வரும். அப்ப இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு 6, 8 இருக்குங்க. 6, 8னா மகரத்துல இருந்து நீங்க மிதுனத்துல இருந்தீங்கன்னா 6, மிதுனத்துல இருந்து மகரத்துல இருந்தீங்கன்னா 8. அப்ப இப்படி இருக்குன்னா யார் இப்ப என்னாவது ஒரு கேள்வி, ஒரு சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கனாலும் அந்த கேள்விக்கு பிரச்சனைன்னு அர்த்தம். ஏன்னா 6, 8 அப்படிங்கிறது சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அப்போ இந்த கடிகார ஆர்வத்தை கொண்டு அந்த நிகழ்வு நடக்குமா நடக்காதா, எப்ப நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை சிம்பிளா நம்ம சொல்லிட்டு போயிருந்தோம், சரிங்களா. சோ இந்த மாதிரியான ஆர்வம். அதே மாதிரி வெற்றிலை ஆர்வத்தை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா, வெற்றிலை நீங்க எவ்வளவு வெற்றிலை கொண்டு வரீங்களோ அந்த வெற்றிலையினுடைய எண்ணிக்கையை பொறுத்து, அது ஆண் வெற்றிலையா பெண் வெற்றிலையா இல்ல அலி வெற்றிலையா, இந்த மாதிரி வெற்றிலையோட அந்த எண்ணிக்கையை பொறுத்து வெற்றிலை வந்து எப்படி இருக்கு. அதே மாதிரி நீங்க பகல்ல கொண்டு வரீங்களா இரவுல கொண்டு வரீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. வெற்றிலையாரோடத்துக்கு ஒண்ணுக்கு மட்டும்தான் ஒரு ஜோதிடர் ஒரு நீங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது உங்களை கதவை தட்டி கேள்வி கேட்டாலும் சொல்லுன்னு சொல்லுது சாஸ்திரம். ஏன்னா அந்த காலத்துல இப்ப டைம்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்ப நமக்கு லைட்டிங் எல்லாம் இருக்கு. இந்த நேரத்துல நம்ம சாஸ்திரத்தை பத்தி பேசுறோம். அப்பெல்லாம் வந்து காலை நேரத்துல மட்டும்தான் இந்த பிரசன்னத்தை பயன்படுத்தினாங்க. பிரசன்னம் வந்து கரெக்டா அந்த உச்சி பொழுதுல, இப்பயுமே அதுதான் பேசிக் ரூல். அதாவது உச்சி பொழுது சூரியன் வந்து கீழே இறங்குற நேரத்துக்கு அப்புறம் பிரசன்னம் பார்க்க கூடாது, ஓகேங்களா. ஆனா இந்த வெற்றிலைக்கு மட்டும் நீங்க எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால வெற்றிலையை யார் எந்த நேரத்துல வந்து ஜோதிடரிடம் கொடுத்தாலும் அவருடைய கேள்வி என்னவோ அதற்கு ஜோதிடர் பதில் சொல்லுவாங்க, சரிங்களா. இதே ஆனா பிரசன்னத்தை வந்து அந்த மாதிரி பார்க்க கூடாது. அதாவது சோழிகளை வைத்து அடிப்படையாக வைத்து நான் பார்க்கக்கூடிய பிரசன்னத்தை நீங்க கண்டிப்பாக அந்த உச்சி பொழுதுக்கு மேல எடுத்து பார்க்க கூடாது. அதுக்குள்ள உங்களோட கேள்வியை கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து உண்டான பிரசன்னம் என்னவோ அதை வந்து அஸ்ட்ராலஜர், அதாவது தெய்வஞர் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவாரு அப்படிங்கிறதுதான். அப்போ இந்த வெற்றிலையாரோடத்தை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப எளிமையா பதில் வந்து நம்ம சொல்லலாங்க. அதே மாதிரி சுவாச பிரசன்னம் இருக்கு. சுவாச பிரசனம்ங்கிறது என்னன்னா சரக்கலைன்னு பேர் இருக்கு. சரக்கலை வந்து அம்பாளுக்கு ஈஸ்வரனே வந்து சாட்சாத் ஈஸ்வரனே வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படின்னா
அம்பாள் ஒரு சமயம் வந்து கேக்குறாங்க, சுவாமி இந்த மாதிரி சாஸ்திரம் படித்த விற்பனர்கள், ஜோதிடர்கள், அறிஞர் பெருமக்கள் எல்லாருமே தங்களுடைய அறிவை பெற்று இந்த சாஸ்திரத்தை அடுத்தவங்களுக்கு சொல்றாங்க, அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஏது முறையாக உங்களை என்னை வணங்கக்கூடிய சாமானிய பக்தர்கள், படிப்பறிவில்லாத பக்தர்கள் கூட எப்படி சுவாமி இந்த கலையை தெரிந்து கொள்வது? அதனால அவங்களுக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கள் சுவாமின்னு சொல்லும் போது ஈஸ்வரன் அம்பாளுக்கு வந்து உபதேசித்ததுதான் இந்த சரக்கலை. அப்ப இந்த சரக்கலை வந்து ஒரு மனிதன் எவ்வாறு பயன்படுத்தலாம், எவ்வளவோ விஷயங்கள் ரிஷி முனிவர்களும் பெரியவங்களும் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப இந்த சரக்கலை வந்து பயன்படுத்தும் முறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் தெய்வஞர் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். ஒரு பெண் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் வர்றாங்க. வரும்போது அவர்கள் எனக்கு சமீபமாக வந்து என்னுடைய நாசி, நான் இப்ப சீரா ஒரு மூச்சு எனக்கு போயிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு இப்ப வந்து எந்த நாசியில மூச்சு போகுது, இப்ப வலது நாசியிலே போகுதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்ப வலது நாசியில் மூச்சு எனக்கு போய்கொண்டிருக்கும் போது ஒரு பெண் வந்து எனக்கு சமீபமாக எனக்கு வலது கை பக்கமே நின்று எனக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டா குழந்தை. இதுதான் சரகலையோட நல்ல ஒரு தத்துவம், எக்ஸாம்பிள். சரிங்களா? இதுல இன்னும் டீப்பா போகலாம். டீப்பானா இதுல வந்து எப்படி இதை எலாபரேட் பண்ணலாம், ஒரு மனிதருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத இங்க இருந்தே நம்ம வந்து அந்த மூச்சுகளை வச்சே சொல்லிடலாம். அதே மாதிரி ஒரு பிரச்சனை, நீங்க வந்து அங்க போயிட்டு இருக்கீங்க, ஒரு பிரசன்னம் பார்க்க போறீங்க, போகும்போது வெளியில இறங்கும் போதே உங்களுக்கு சகுனம் சரியில்லை, சகுனத்தை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு, போகக்கூடாதுங்கிறத உங்களுக்கு தடுக்குது அப்படின்னா நீங்க உள்ள வந்து மறுபடியும் 16 முறை பிராணாயாமம் பண்ணிட்டு வெளியில போகணும். இதெல்லாம் சரக்கலையில ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள். அதே மாதிரி இந்த சரக்கலையை பொறுத்த மட்டும் உங்களுடைய சுவாசத்தை முதல்ல ஒரு ஜோதிடர் முதல்ல அவருடைய சுவாசத்தை சரி பண்ணிக்கணும். பிராணாயாமம் ரெகுலரா பண்ணிட்டே இருக்கணும். அப்போ அந்த பிராணாயாமம் பண்ணவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உள்ள தோன்ற ஆரம்பிக்கும். அந்த பிராணாயாமத்தின் மூலம் அதே மாதிரி ஒரு போட்டி பந்தயத்திற்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு வலது நாசி ஓடிட்டு இருக்கணும். அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். ஒரு பஞ்சாயத்து பேச போறாங்க, ஒரு தலைவரா இருக்காரு, அவங்க வந்து அந்த இடத்துல பேசுறத எல்லாரும் கேட்கணும்னா அவருக்கு வலது நாசியில மூச்சு ஓடிட்டு இருக்கணும். பிரயாணத்தின் போது இடது நாசியில தான் மூச்சு ஓடும். பிரயாணத்தின் போது மாத்தி வலது நாசியில ஓடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு பிராணாயாமம் பண்ணி மூச்சை மாத்த தெரியும். சோ இதுதான் அந்த சரக்கலையில ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். அப்போ பிரயாணத்தின் போது இடது நாசியில நீங்க இதெல்லாம் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. எங்கேயாவது டிராவல் கிளம்புறீங்க, உங்களோட நாசியில நல்லா அப்படியே மூக்கு கட்டவரல இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இங்க வைக்கும் போது அப்படியே மூச்சு விடும்போது எந்த பக்கம் நீங்க ஃபீல் பண்றீங்க. சில நேரம் சுழுமுனா ஓடிட்டு இருக்கும். அப்ப சுழுமுனா ஓடும் போது வந்து பாத்தீங்கன்னா சுழுமுனை என்பது இந்த 2 நாசிகளுக்கும் நடுவில் மத்தியில ஓடிட்டு இருக்கும். அந்த மத்தியில ஓடுற நேரம் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்ததுன்னா அந்த கேள்விக்கு பலன் வந்து கிடையாது. ஏன்னா அந்த நேரத்துல வந்து எஸ் ஆர் நோ, ஒரு பொண்ணே வந்து நான் மாசமா இருக்கேன்னு கேட்டா கூட அந்த பொண்ணுக்கு பிரச்சனை ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ அதனால அந்த சுழுமுனை ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கே, நீங்க ஒரு பிரயாணம் போகணும்னா அது போக முடியாது. இதே நீங்க இடது நாசியில மூச்சு ஓடிட்டு இருக்கும்போது நீங்க போனீங்கன்னா அந்த பிரயாணம் ரொம்ப இனிமையா இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் நேரம் காலத்தை உணர்ந்து போகணும். சில பேர் வந்து கிளம்பும் போதே வந்து என்ன டைம்னு தெரியாம கிளம்பிருக்காங்க. ஒரு காரியத்தை நீங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போதே நீங்க என்ன விஷயங்கள், சில விஷயங்களை பார்க்கணும். முக்கியமான விஷயம், ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஆண்கள் பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், எல்லாரும் வெளியில போறீங்க. வீட்டுல இருந்து நீங்க கிளம்புற நேரத்தை நிர்ணயிச்சீங்கனாலே பாதி வெற்றி உங்களுக்கு கிடைச்சு. இது நிறைய பேருக்கு புரியுறதே கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கும், அவசர அவசரமா ஓடி போய் வெளில போயிட்டு நம்ம போயிட்டு பாதி தூரத்துல போயிட்டு ஏதோ ஒரு ஃபைல மாத்தினு திரும்பி வீட்டுக்கு போடுவோம். இது எல்லாமே உங்களுடைய ஒரு வெற்றியை நீங்களே கெடுத்துக்கிற செயல்கள். அப்ப எப்பயுமே வந்து சில நேரம் வந்து டைமே இருக்காது, கிளம்பி ஆகணும். என்ன மாதிரி பண்றது சிச்சுவேஷன், எனக்கு வந்து அடுத்து வந்து ஒரு 8 மணிக்கு பஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 8 மணிக்கு பஸ்ங்கிறப்போ அந்த டைம் வந்து ஒரு நல்ல டைமா இல்லை. அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ நல்ல நேரமோ அந்த நேரத்தில் உங்களோட பேக் டிராவல் பேக் ரெடி பண்ணீங்கன்னா அதை வடகிழக்கு மூலையில கொண்டு வச்சிடணும். திருப்பி அந்த பேக் தொடக்கூடாது, எதை இதை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த அந்த வடகிழக்கு மூலையில கொண்டு ஒரு பேக் வச்சிருக்கீங்க, வச்சுட்டு நீங்க வந்து அந்த டிராவல் வந்து நீங்க பண்ணி பாருங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். சில பேர் சேலஞ்ச் பண்ணி தப்பான நேரத்துல போனா கூட அது என்ன ஆகுது அப்படிங்கறத ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா எங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த விஷயத்தான் நான் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு நாங்க அந்த நேரத்தை நாங்க என்ன டைம் ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிற விஷயத்த நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறதோட ஒரு அனுபவத்தை தான் நான் இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இதுல யாராவது ஒருத்தருக்காவது அந்த விஷயம் பயன்படலாம். அப்போ நம்ம போகக்கூடிய
பண்ணக்கூடிய டிராவலா இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அது உண்டான சக்சஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல இருந்து கிளம்பும் போதே பண்ணக்கூடிய அந்த நேரம், குறிக்கக்கூடிய நேரம் தான் ரொம்ப முக்கியம். இந்த பிரசன்னத்துல கூட நீங்க எனக்கு கால் பண்ணும்போது, ஒரு அஸ்ட்ராலஜரா நீங்க வந்து எனக்கு கால் பண்ணும்போது என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயத்த நான் பார்த்துட்டே இருப்பேன். நான் அதை பார்த்துட்டே இருப்பேன். இப்போ ஒரு சில வீட்டுல வந்து பித்ரு தோஷம் இருக்குன்னு வைங்க. ஒரு பித்ரு தோஷம் இருக்கக்கூடியவர்கள் அவங்க கால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு பகல் நேரத்துல கால் பண்றாங்க. அந்த காக்கா வந்து போற சவுண்டு கூட நமக்கு வந்து நல்லா தெளிவா கேட்கும். அந்த ஒரு காக்கா வந்து கத்திட்டு போகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த குடும்பத்துல வந்து பித்ரு தோஷம் இருக்கு. அந்த தன்மை வந்து அவங்க ஜாதகத்துல சிம்ம வீடோ கடக வீடோ மாத்திரு தோஷமோ பித்ரு தோஷமோ உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் நிமித்தம் சகுனம். சரிங்களா? அப்ப நீங்க ஏதோ ஒண்ணு கேட்டுட்டு இருக்கீங்க, மேடம் நான் வந்து இதை பண்ணலாமா, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா, ஏதோ ஒரு பொண்ணு வந்து பக்கத்திலேயே நம்ம ஆபீஸே இருக்கு, யாரோ ஒருத்தவங்க வந்து டக்குன்னு உள்ள வந்து மேடம் இத நான் பண்ணலாம்னு இருக்கிறேங்க, இது என்னன்னு பாருங்க அப்படின்றாங்க. அப்ப இது ஒரு சுப சகுனமா. இதே வந்து நீங்க பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்கிற அதே நேரத்துல வெளியில யாரோ ஒருத்தர் சத்தமா கத்திட்டே வந்து பண்ணக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு அந்த கூடாதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னா அது ஒரு சகுனம். அப்ப அந்த இடத்துல நம்ம அந்த வந்து அஸ்ட்ராலஜர் வந்து கண்டிப்பா எனக்கு என்னுடைய கிளைண்ட்டுக்கு நம்ம சொல்லணும். சொல்லிட்டு அப்புறம் நீங்க பிரசனம் பாக்குறீங்களா விருப்பம். ஏன்னா இந்த சகுன நிமித்தங்கள் அப்படிங்கிறது இந்த பிரசனத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அஷ்டமங்கல பிரசனம் வைக்கும் போது மார்க்கம் மந்திரகதி இந்த மாதிரி வரிசையா இருக்கு. மார்க்கம் மந்திரகதினா மார்க்கம்னா நான் வர்ற வழியிலேயே நீங்க எனக்கு ஒரு அஷ்டமங்கல பிரசனம் நான் புக் பண்ணிருக்கேன், உங்க வீட்டுக்கு நான் வர்றேன் அப்படின்னா நான் நீங்க புக் பண்ண நாளையில இருந்து நோட் பண்ணணும். என்னென்ன நடக்குது சிச்சுவேஷன்ஸ், உங்களுக்கு என்ன நடக்குது, எனக்கு என்ன நடக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் நோட் பண்ணணும். அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வர்ற வழியில நான் என்ன சகுனங்களை பார்க்கிறேங்கிறத எழுதுது. நான் உள்ள வரும்போது யாராவது வெளியில வர்றாங்களா, அந்த வீட்டு பெண்மணி எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் மந்திரகதினா உங்க வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய தன்மை. அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் நோட் பண்ணணும். இதுதான் ஒரு தெய்வங்களுடைய ஒரு லட்சணம். இதெல்லாம் வந்து நம்ம எழுதி வைக்கணும். எழுதி வச்சுதான் அந்த பிரசன்னத்தை நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த பிரசன்ன வகைகளை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தமான தொந்தரவு இருக்குங்க, என்னன்னே கண்டே பிடிக்க முடியலீங்க, ஆனா எங்களுக்கு வந்து தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவர்களுக்கு ஜாதகத்துல எப்படி இருக்கோ என்னவோ அது வந்து ஜாதகத்திலயுமே பாரம்பரிய ஜோதிடத்துல நிறைய முறைகள் இருக்கு. முக்கியமா உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடம் எப்படி இருக்கு, 5ஆம் இடத்ததிபதி எப்படி இருக்காரு, ஜாதகத்துல குரு எப்படி இருக்காரு, இப்ப என்ன தசாபக்தி போயிட்டு இருக்கு, ஜென்ஸுக்கு என்ன, அதாவது ஆணுக்கு என்ன போயிட்டு இருக்கு, பெண்ணுக்கு என்ன போயிட்டு இருக்கு, இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து இன்னும் அதிகமா ஒரு ஹையர் எண்ட்ல வந்து போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து பீஜஸ்புடம் சேத்திரஸ்புடம்னு இருக்கு. இந்த பீஜஸ்புடத்தை கணிச்சு சேத்திரஸ்புடத்தையும் கணிச்சு உண்மையிலேயே உங்க உடம்புல தொந்தரவு இருக்கா, எங்களால உடம்பை பெற்றுக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த ஜாதகத்தை பார்க்கலாம். பிரசனத்துல அதை விட எளிதாகவே பார்த்துக்கலாம். அப்ப அந்த பிரசனத்துல வந்து முக்கியமா ஒரு சந்ததி பிரசனத்தை கேட்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வரும்போது எப்படி பண்றாங்க, என்ன நிற ஆடைகளை உடுத்தியுள்ளார்கள், அவங்க என்ன கலர்ல பண்றாங்க. சில பேர் வந்து வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா நல்லா டார்க் ரெட்ல வருவாங்க. டார்க் ரெட்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த இடத்துல அவர்களுக்கு தேவ கோபம் உள்ளது அப்படின்னு. தேவ கோபம்னா ஒரு தேவி யாராவது ஒரு உக்ர ரூபிணி அவங்க மேல ஏதோ ஒரு கோபத்துல இருக்காங்க. அப்ப நம்ம அவங்க கிட்ட கேட்கணும், நீங்க வந்து ஏதாவது நேர்த்தி கடனை நேர்ந்து வைத்து செய்யாமல் வந்திருக்கீங்களா. அப்ப அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸே நமக்கு அதை காட்டி கொடுத்துரும். சில பேர் மஞ்சள் நிறத்துல ஆடை அணிச்சு வருவாங்க. அந்த மஞ்சள் நிறம் எதை குறிக்கிறது அப்படின்னா தேவியினுடைய சாபத்தை குறிக்கிறது. ஏதாவது ஒரு அம்மன் வந்து இவங்க குடும்பத்துக்கு ஒரு சாபம், அதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு சங்கடம் நடக்கும், இது எப்படிங்க நடக்கும் அப்படின்னு கேட்பீங்க. சில பேர் எப்படிங்க அம்மன் வந்து கோபமா இருக்கிற சாபம், கோபம் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்க ஏதாவது செய்ய மறந்துருக்கலாம், சாபமா எப்படி மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில குடும்பங்கள்ல இந்த மாத்து சாபமோ பித்ரு சாபமோ இருக்கக்கூடிய குடும்பங்கள், சில பேருக்கு பெண் சாபம், இந்த பெண் சாபம் இருக்கிறதுலே கொள்ளாதது. இன்னைக்கு சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள் இந்த பெண் சாபத்தை வந்து வலியுறுத்த வேண்டியதா இருக்குன்னா ஒரு பெண்ணை தவறாக சித்தரிக்கக்கூடியது, எந்த பெண்ணையும் ஒரு தேவையில்லாத ஒரு சங்கடத்தை, அதாவது நீங்க பார்த்துக்கவே மாட்டீங்க ஒரு பெண்ணை பத்தி, அவளை பத்தி தவறா பேசுறது, இது எல்லாமே அந்த பெண் சாபத்துல கொண்டு போய்விடும். இதை யாராவது உங்க முன்னோர்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகத்துல பெண்கள், அதாவது நான் சொல்ற லட்சணத்தை பாருங்க, ஒரு சுக்கிரன் ராகு இணைவே இருக்கு. அப்ப இவங்களை சுத்தி எப்பயுமே ஒரு வாழ்க்கை சரியில்லாத பெண்களுக்கு சுத்தி இருந்துகிட்டே இருப்பாங்க. அது பெண் சாபத்திற்கு உண்டான ஒரு அறிகுறி. அப்ப உங்க ஜாதகத்துல நீங்க வரக்கூடிய பிரசன்ன ஜாதகத்துல அப்படி இருந்தது
இருந்ததுன்னா அதற்கு உண்டான தீர்வுகளை நாங்க எடுத்து கொடுக்க சொல்லுவோம். அந்த விஷயங்களை தான் நாங்க மென்ஷன் பண்ணுவோம். அப்ப பார்க்கும்போது பிரசன்னம் பார்க்கும்போது அந்த பெண் சாபம் இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான லட்சணங்கள் இந்த பிரசனத்துல வந்து அப்போ பித்ரு சாபமா இருக்கட்டும், மாத்ரு சாபமா இருக்கட்டும், ஒரு பெண் சாபமா இருக்கட்டும், இந்த மாதிரி சாப வகைகளும் இந்த பிரசனம் பார்க்கும்போது இருக்கும். அப்போ இந்த குழந்தை இப்ப நம்ம சந்ததி பிரசனம் தான் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அது குரு சாபத்தை வந்து காரணம். குரு சாபம்னா என்ன? குருவோட ஒரு மாந்தி சேர்றது, குரு பாதகாதிபதியா வந்து இல்லைன்னா பாதகாதிபதியோட இணைவு பெற்று அமர்ந்திருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இம்மீடியட்டா அந்த குடும்பத்துல இந்த தோஷம் இருக்குங்க. இதனாலதான் இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கோ அந்த ஆணுக்கோ இந்த தொந்தரவு இருக்கு, அவங்களுக்கு குழந்தை கிடைக்காம இருக்கு. அப்ப இதை நிவர்த்தி பண்ணீங்கன்னா கிடைக்கும் கிடைக்காதுன்ற விஷயத்த நம்ம அவங்களுக்கு வந்து எலாபரேட் பண்ணி சொல்றோம். அப்போ ஒரு விஷயமுமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இந்த பிரசனத்தை எதுக்காக பார்க்கணும். அதே மாதிரி பாரம்பரிய ஜோதிடத்தை இல்லாத எந்த விஷயமும் இல்லை. உங்க ஜாதகத்துல எப்படி ராசி கட்ட அம்ச கட்ட இருக்கோ அதே மாதிரி D16 சொல்லிட்டு வர்க்க சக்கரங்கள்ல D60 அப்படின்னு சொல்லக்கூடிய சஷ்டி அம்சம் ஒண்ணு இருக்கும். இந்த சஷ்டி அம்சம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரசன்னம் மாதிரி உங்களுக்கு எப்படி பிரசன்னம் இருக்கும். இப்ப நீங்க வந்து என்கிட்ட பிரசன்னம் பாக்குறீங்க, இந்த பிரசன்னம் எப்படி இருக்கும்னா உங்களோட D60 மேட்ச் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம அந்த ஆரோக்கியத்தை இருக்கோம், ஆரோக்கியத்தை வச்சு நம்ம வந்து சொல்றோம். அதே நேரத்துல இந்த பிரசன்னம் பாக்குறவங்க அதே மாதிரி ஒரு சில பேர் வருவாங்க. இப்ப நம்ம தேவி கோபம் தேவி சாபத்தை பத்தி பார்த்தோம். அதுல நான் சொன்ன மாதிரி இந்த பெண் சாபம் இருக்குன்னு வைங்களேன், அந்த பெண் சாபம் இருக்கக்கூடியவர்களோட லட்சணம் என்னன்னா, அந்த ஒரு வீட்டுல வந்து வாழும் போதே ஒரு பொண்ணு சின்ன வயசுலயே தவறிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃபே ஸ்டார்ட் பண்ணல, அந்த பொண்ணு இறந்துருச்சு. அப்ப இந்த பெண்கள் இல்ல லைஃப் ஸ்டார்ட் பண்ணல, ஒரு பையன் இறந்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா குலதெய்வ கோயிலின் வாசல்ல போய் நின்றுக்குவாங்க. நின்றுட்டு அந்த குலதெய்வத்திட்ட கேட்டுட்டு இருக்காங்க, நான் வந்து என்னுடைய வாழ்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, எனக்கு அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு முடிவு வந்துச்சு, நீ வந்து எங்களோட குடும்பத்துல இருந்து வர்றவங்கள்ட்ட நீ இதுக்கு உண்டான நீதியை கேட்கணும்னு அவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த வாழ்க்கை அந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் உங்களுடைய முன்னோர்கள் யாராவது ஒரு விஷயம். நான் சொல்ற ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல இப்ப நம்ம வளரும் போது நம்மளோட தாத்தா, என்னோட தாத்தா பாட்டி, எங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு தாத்தாவையோ ஒரு பாட்டியோ ரெப்ரசென்ட் பண்ணி தான் நீ இருக்க, அவங்கள மாதிரியே இருக்க, நீ அவங்கள மாதிரியே சேட்டை பண்ற, அவங்கள மாதிரியே செய்யுதுன்னு பெரியவங்க பேசுவாங்களா? அதே மாதிரி நான் ஜோதிடராகணுங்கிறது என்னோட ஒரு இயல்பு ஆசையை விட என் மனதில் அந்த ஆசையை வேரூன்ற வைத்தது அப்படின்னு என்னுடைய முன்னோர்களோட ஒரு ஆசையா தான். நீங்க வந்து இப்போ ஒரு படத்துல கூட சூரிய விளையாட்டா சொல்லுவாங்க, எங்க அப்பா வந்து போலீஸ் பாண்டி, அப்பா போலீஸ் ஆயிட்டாரா? இல்ல, அவர் ஆகணும்னு ட்ரை பண்ணாரு. எங்க அண்ணன் வக்கீல் பாண்டி, அவரும் ஆகணும்னு ட்ரை பண்ணாரு. அப்போ இதெல்லாம் விளையாட்டா கிடையாது, யாரோ ஒருத்தரோட ஜீன்ல உள்ள பதிந்திருக்கக்கூடிய விஷயத்த அடுத்த ஜெனரேஷன் வந்து அதை அப்படியே டெலிவரேட் பண்ணி வெளியில கொண்டு வரும். அப்போ உங்களுடைய முன்னோர்கள் பண்ண நல்ல விஷயமும் உங்களுக்கு எப்படி வருதோ அது மாதிரி அவங்க பண்ண பாவமும் நமக்கு வரும் இல்லையா? அப்ப நம்ம சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்க யாராவது ஒருத்தர் தவறிடுறாங்க, தவறுன குழந்தைங்க போய் என்ன பண்றாங்க, குலதெய்வ கோயில் வாசல்ல போய் நின்றுக்கிறாங்க. நிக்கும் போது நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறீங்க, அந்த தெய்வத்துக்கு பழி கொடுக்குறீங்க, அந்த தெய்வம் சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் அப்படியே புரியுதுங்களா? அப்போ நீங்க வந்து ஒரு பொங்கல் வைக்கிறீங்க, அந்த பொங்கலை தெய்வம் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த தெய்வம் சாப்பிடறதுக்கு முன்னாடி அது இவங்களுக்கு போயிடும். அதனால என்ன ஆகும்? தேவி கோபம், இந்த இடத்துலதான் கோபம் வர்றது, சாபம் வர்றது. ஏன்னா நீங்க முறையா இந்த குழந்தை இறந்ததுக்கு உண்டான தர்ப்பணமோ இல்ல அந்த குழந்தை வந்து ஒரு சின்ன வயசுல தவறிச்சு. நிறைய பெண்கள் இப்ப நம்ம முக்கியமா அது நிறைய பெண்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு 2 குழந்தைங்க இருக்கு, 3 குழந்தைங்க இருக்குங்க. ஆனா இந்த 3 குழந்தைங்களுக்கு நடுவுல ஏதாவது ஒரு கரு வந்து சிதைஞ்சிருக்கும், ஒரு கரு வந்து தெரியாம கலைஞ்சிருக்கும், கரு உருவானதே தெரியாம சில பேருக்கு இதாயிருக்கும். அது எல்லாம் கூட கணக்குல வச்சு கண்டிப்பா ராமேஸ்வரமோ இல்ல காசியோ நீங்க எங்க போறீங்களோ அந்த குழந்தைங்க கலைஞ்சு போன அந்த குழந்தைக்கும் கணக்கு கொடுக்கணும் இறைவன், அதுக்கும் ஒரு சின்ன தர்ப்பணம் வைக்கணும். புரியுதுங்களா? நிறைய பேர் என்ன பண்றோம், அதெல்லாம் ஒரு கணக்காவே எடுத்துக்கிறது இல்லை. அதே மாதிரி நம்ம கூட வாழ்ந்து இன்னைக்கு ஏன்னா நிறைய பேருக்கு உண்மையிலே டைம் இல்லைங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்து அந்த திதி தர்ப்பணம் கொடுக்கறத வந்து முறையா பண்ணாம வீட்லயே வந்து நாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து திதி நல்லா, அதாவது வீட்லயே வந்து பூஜை பண்றோம், பூஜை பண்ணி அன்னைக்கு வந்து சாப்பாடு வைக்கிறோம், நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். ஆனா நீங்க இந்த ஆன்மீக மண்ணான இந்திய பூமியில் நீங்க பிறந்திருந்தீர்களே ஆனால் இது உங்களுக்கு கட்டாயம். நீங்க ஒரு நல்ல ஒரு சமூகத்துல பிறந்திருக்கீங்க, நீங்க கண்டிப்பா திதி தர்ப்பணம் கொடுக்க விஷயங்களை முறைப்படுத்தி செய்தீர்களே ஆனால் நிச்சயமாக உங்க தலைமுறை மட்டும் கிடையாது, உங்க அடுத்த தலைமுறை மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்த தலைமுறை கூட நல்லா இருக்கும்.
இது வரைக்கும் பண்ணலன்னா கூட ஆடி அமாவாசை வருது, கண்டிப்பா போய் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேக்குறதே, ஒரு வீடியோ கூட லாஸ்ட் வீக் போட்டேன், பரிகாரம் எங்க படிப்போம், எதனால படிப்போம், எப்ப படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. நிறைய பேர் எனக்கு இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து கால் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்க சொன்ன லட்சணங்கள் அப்படியே எங்க வீட்டுல இருக்கு. ஏன் வந்து ஒரு சில வீட்டுல வந்து நீங்க பண்ணக்கூடிய அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு சிலர் ஒருத்தர் வந்து கால் பண்றாரு, மேடம் நாங்க எல்லாமே தொடர்ந்து அரசு வேலையில இருக்கோம், பணம் நிறைய இருந்துச்சு, ஆனா இப்ப எங்க விட்டோன்னே தெரியல, எங்களால ஒரு சொந்த வீடு கூட எங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ப முடியுதா இத? இது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அப்ப அந்த ஜாதகத்துல அந்த விதமான தோஷங்கள் இருக்குங்கிறத நம்ம பார்க்காமே சொல்லலாம். உங்க ஜாதகம் இப்படிதாங்க இருக்கும், வீட்டுல லட்சணம் இப்படிதாங்க இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நீங்க வரும்போது வரக்கூடிய நேரத்துக்கு நம்ம பிரசனம் போடுறோம் இல்லையா, அதை வச்சு நீங்க அங்க இருப்பீங்க, உங்க வீடு எப்படி இருக்கும், நீங்க எப்படி இருப்பீங்க, என்ன மாதிரியான தோஷம் உங்க ஜாதகத்துல இருக்கு, எல்லாமே சிறப்பா சொல்லிடலாம். அதே மாதிரி அந்த தோஷத்தினால என்ன பாதிப்பு இப்ப நான் நடந்துட்டு இருக்கு வீட்டுல அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்து சொல்லலாம். அதுக்குதான் இந்த பிரசன்னம் வந்து முக்கியமா பயன்படுது. அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க, அப்பா அம்மா இவங்க 2 பேர் தான் ரொம்ப முக்கியம். அப்ப ஜாதகத்துல சூரியனும் சந்திரனும் ரொம்ப முக்கியம் நம்ம சொல்றோம். அந்த சூரியனும் சந்திரனும் ஒரு பயன் இல்லாமல் போகும் அமைப்பு எல்லாருக்குமே வராது. சில பேருக்கு போகும், சில பேருக்கு அம்மாவோட அன்பு இருக்கும், அப்பாவோட அன்பு இருக்கும், இல்ல 2 பேருமே அன்பா இருப்பாங்க, பண்ணுவாங்க. மொத்தம் 3 கேட்டகரி தான் எல்லா கிரகத்துக்குமே நான் பிரிக்கிறது. என்னோட பாணி எப்படின்னா, சூரியன் உங்க ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருக்காருன்னா சந்தோஷ் சுப்பிரமணியம் அப்பா அவங்க கையை பிடிச்சிட்டே பாரு, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களை நல்வழிப்படுத்தி உங்களுக்கு ஒரு சொத்து சேர்த்து வச்சு உங்களை கொண்டு போறதுக்கு நான் பாருங்க. 2வது கேட்டகரி, அப்பாவோட அன்பு இருக்கும், அப்பா எல்லாமே பண்ணணும்னு நினைப்பாரு, அவர்கிட்ட வந்து கொஞ்சமா பண்ணாரு, கொஞ்சம் பண்ணுவாரு, கொஞ்சம் பண்ண மாட்டாரு. 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி, எனக்கும் அப்பாவுக்கும் ஆகுதே, அதுதான் 3வது கேட்டகரி. அப்போ உங்க ஜாதகம் எப்படிப்பட்ட ஜாதகம், இப்ப நீங்க வந்திருக்க ஜாதகமா இருந்தாலும் சரி, பிரசன்ன ஜாதகமா இருந்தாலும் சரி, உங்க அப்பா உங்களுக்கு பயன்படுத்துறாரா இல்லையா, உங்க அப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரா இல்லையா, யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, யாருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த சூரியனுடைய பவர் இந்த வந்திருக்கக்கூடிய ஆறுடத்தில் எவ்வாறு உள்ளது? இப்போ ஐப்பசி மாசம் பிறக்கும் போது சூரியன் எப்படி இருப்பாரு? அந்த நேரத்துல நமக்கு வந்து சூரியனுடைய வெளிச்சம் நமக்கு இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஏன்னா ஐப்பசி மாசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட பவர் கம்மியா இருக்கும். அதாவது பகல் பொழுது கம்மியாவும் இரவு பொழுது அதிகமாகவும் இருக்கக்கூடிய காலம் தான் ஐப்பசி மாதம். அப்ப அந்த நேரத்துல சூரியனோட பவர் ரொம்ப கம்மியா இருக்கும். சித்திரை மாதம் இதே எடுத்துக்கோங்க, பகல் பொழுது அதிகமாகவும் இரவு பொழுது கம்மியாகவும். அப்ப சித்திரை மாதத்தில் ஒரு பிறந்த குழந்தையோட அப்பா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாரு. ஐப்பசி மாசத்துல பிறந்த குழந்தையோட அப்பாவை வந்து நீங்க எல்லாருமே இன்னைக்கு போய் செக் பண்ணுங்க, யாராவது பக்கத்துல இருந்தாங்கன்னா செக் பண்ணி பாருங்க. சில பேருக்கு வந்து நல்லா இருக்கலாங்க, ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டதிபதி சுக்கிரனும் நல்லா இருப்பாரு, அப்படின்னு தான் அவங்க அப்பா பவர்ஃபுல்லா இருப்பாரு. ஐப்பசி மாசத்துல ஒரு குழந்தை பிறந்திருந்ததுன்னா கண்டிப்பா அப்பாவுக்கும் அந்த பிள்ளைக்கு பயன்படாத ஒரு நிலை ஏற்படுத்தி போயிடும். இதே அந்த சுக்கிரன் அந்த ஜாதகத்துல நல்லா இருந்தாருன்னா மட்டும்தான் அந்த பிள்ளைக்கு அப்பாவுக்கும் ஒரு செட்டில்மெண்ட் நல்லா இருக்குங்க அப்படிங்கறத சொல்லுது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி உங்களோட பிரசன்ன ஜாதகத்திலையும் நீங்க வந்திருக்கிற நேரத்தை வச்சு இந்த அப்பாங்கிற கிரகம் எப்படி இருக்கு, அம்மாங்கிற கிரகம் எப்படி இருக்கு, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, குழந்தைங்கன்னா எத்தனை குழந்தைங்க எனக்கு கிடைக்கும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அந்த பிரச்சனை சொல்லலாம். நான் வீடு வாங்குவேன், நான் எப்ப வாங்குவேன், வீடு வந்து லோன் வாங்கி கட்டலாமா, இல்ல அப்படியே பணத்தை கொடுத்து கட்டலாமா, இடம் வாங்கி வீடு கட்டலாமா, பிளாட் யாருக்கு அமையும், வந்திருக்கக்கூடிய ஆறுடத்தின் 4ஆம் இடம் தான் உங்க வீடு அப்படின்னா, இப்ப நம்ம எப்படி ஜாதகத்துல 4ஆம் இடம் வீடு அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி பிரசன்னத்திலயுமே 4ஆம் இடம் தான் வீடு. அப்ப வந்திருக்கக்கூடிய அந்த பிரசன்னத்துல 4ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சுபகிரகங்கள் அங்க உட்கார்ந்து இருக்காங்க, சுபகிரகங்கள் பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வீடு அமையுங்க அப்படின்னு சொல்லிடலாம். இதே 4ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் சம்பந்தப்படுது, ராமகேது சம்பந்தப்படுதுன்னா கண்டிப்பா உங்க வீடு எப்படி இருக்கும், 4ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருக்கிற வீடு ஒரு சில பேர் வந்து மேப் போடுவாங்க, அவங்க வீடு வந்து நீங்க போனீங்கன்னா அந்த மேப் போட்ட ஏரியாவுக்கு பின்னாடி கொண்டு போயிடும், சுத்தி 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 போவீங்க, கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு 3-4 வாட்டி அவங்க கால் பண்ணிடுவீங்க. இப்படி யாருக்கெல்லாம் வீடு இருக்கோ அவங்களுக்கு 4ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கு, இது உங்க சுயஜாதகமாகவும் இருக்கட்டும், நீங்க வரும்போது நான் பிரச்சனை போட்டாலும் அப்படித்தான் இருக்கும், புரிச்சுங்களா? அப்போ 4ஆம் இடத்துல முக்கியமா ராகுவோ கேதுவோ அமரும் போது இந்த மாதிரியான ஒரு லட்சணத்தில் தான் ஒரு வீடு அமையும். இவங்களால எவ்வளவு நல்ல ஒரு வாஸ்து உள்ள வீட்லயுமே போய் இருக்க முடியாது, வாஸ்து வந்து அவங்க கம்ப்ளீட்டா அவுட் ஆயிருக்கும், ஏன்னா 4ஆம் இடம் நீங்க அவுட், புரிஞ்சுங்களா? அப்போ இந்த மாதிரி
வந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இடம் வாங்கி வீடு கட்டுறது இவங்களுக்கு உபயோகப்படாது. ஏன்னா இவங்களுக்கு 4ஆம் இடத்துல ஆல்ரெடி பாவகிரகங்கள் இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் போட்டுருப்பாங்க, வீடே கட்ட மாட்டாங்க இடத்த வாங்கி. இதெல்லாம் 4ல கேது இருக்கிறது தான். புரியுதுங்களா? இவங்க எல்லாம் வந்து இடம் வாங்கி வீடு கட்டினாங்கன்னா சில பேர் வந்து அந்த அந்த இன்ஜினியர் வந்து ரொம்ப சாவடிச்சு அவங்க கடைசி நேரம் வரைக்கும் இவங்களை போட்டு இவ்வளவு கூட அவ்வளவு கூட அது பண்ணி இது பண்ணு ஆள் வரவே மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தொண்டரை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுதான். அப்போ இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு இடத்துக்கு மட்டும் கிடையாது, உங்க குலதெய்வத்தினுடைய லட்சணமும் இந்த 4ஆம் இடம் தான். அப்ப 4ஆம் இடம் எப்படி இருக்கு? 4ஆம் இடத்துல ஒரு ராகு இருக்கு அப்படின்னா உங்க குலதெய்வ கோயில் ஒரு அமைப்புல இருக்காது. ஒரு கோயிலுடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா சில கோயில்கள் வந்து உள்ள நுழையும் போது நமக்கு ஒரு ரம்மியமா இருக்கும். கோயிலோட அமைப்பு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும், உள்ள நுழையும் போது அதான் இருக்கும். இதே இந்த ராகு சம்பந்தப்படும் போது அந்த கோயிலினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா சில கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி அங்க இருப்பாரு, ரொம்ப வெளிச்சத்துல வெட்ட வெளியில இருப்பாங்க. இங்க ஒரு கோயில் இருக்கும், அங்க ஒரு கோயில் இருக்கும், ஒரு கரெக்டான ஒரு ரூஃபிங் இருக்காது. இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு வந்து 4ஆம் இடத்துல ராகு சம்பந்தப்பட்டிருக்கவங்க இந்த மாதிரியான குலதெய்வத்தை வந்து போய் அனுப்புவாங்க. இதே 4 கேது அமர்ந்திருக்கவர்களுடைய குலதெய்வம் எப்படி இருக்கும்னா சூட்சுமமான வழிபாடுகள். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தை பெட்டிக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் டே வந்து ஒரு அஸ்பீஷியஸ் டே இருக்கும், அப்போ அந்த பெட்டிகுலர் அந்த தெய்வத்தை எடுத்து வணங்குவாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து அந்த தெய்வத்தை வணங்குகிற முறைகள்ல ஒரு சூட்சுமம் வந்து அவங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் கேது சம்பந்தப்படும் போது, ஒரு குரு சம்பந்தப்படுறாரு 4ஆம் இடத்துக்கும் சரி, 4ஆம் இடத்துல குரு இருக்காரு இல்ல 4ஆம் இடத்துல அதிபதி குருவா இருக்காரு அப்படின்னா சாத்வீகமான ஒரு வழிபாடு இருக்கும். சைவ பலினா நாங்க பொங்கல் நெய்வேதனம் இந்த மாதிரிதான் கொடுக்குறோம். இங்க வந்து அசைவ உயிர் பலிகள் கிடையாது. ராகு கேதுனா அந்த உயிர் பலிகள் வந்து செவ்வாய் இருந்ததுனால கடுமையான ஒரு உயிர் பலிகள் இப்படி இந்த ஆடு புல்லத்துல கொடுக்குறது இது அதே மாதிரி செவ்வாய் ராகுலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த உயிர் பலி கொடுக்குற தெய்வம் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இதே அதோட சாத்விக கிரகமும் சம்பந்தப்படுது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு அங்காளம்மன் இருக்காங்க. அந்த அங்காளம்மனுக்கு வந்து என்னதுங்க, நீங்க சைவ படையல் கொடுக்குறீங்க. காமாட்சி இருக்காங்க, இவங்களுக்கு சைவ படையல் கொடுக்குறீங்க. அவங்களோட எல்லையில இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமியோ இல்ல அவங்க எல்லையில இருக்கக்கூடிய ஒரு சொடலமானதோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நீங்க வந்து பலி கொடுக்குறீங்க. இந்த காம்பினேஷன் வரும்போது, அதாவது நிறைய கிரகங்கள் வரும்போது இந்த மாதிரி காம்பினேஷன்ல தான் குலதெய்வம் இருக்கும். ஒரே ரூபிங்ல 4-5 தெய்வங்கள் இருக்குது. ஒரு புதன் சம்பந்தப்படுறாரு, அம்மனே வந்து பச்சை அம்மன் அப்படிங்கிற பேர்ல இருப்பாங்க. ஒரு சாத்வீகமான குழந்தை வடிவத்துல இருக்கக்கூடிய அம்மன் இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அந்த தெய்வத்தினுடைய லட்சணம். அதை வந்து நீங்க பிரசன்னம் பார்க்கும் போதே அறிந்து சொல்லலாம். இன்னைக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு ஜாதகம் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு கடக லக்னத்திற்கு 5ஆம் இடமான, ஏன்னா ஜாதகத்துல வந்து 5ஆம் இடம் குலதெய்வம், இதே வந்து பிரசன்னத்துல நம்ம 4ஆம் இடம் தான் குலதெய்வம் சொல்றோம். ஏன்னா வந்து பிரசன்னம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா கேரளைட்டு, அதாவது மலையாளிகளுடைய அந்த ஆடைகள் இருக்கும். சோ நம்ம வந்து மலையாள சைடு வந்து பாத்தீங்கன்னா தாயார் வீட்டு வழி குலதெய்வத்தை தான் தன்னுடைய குலதெய்வமா பார்ப்பாங்க. நம்ம அதாவது தமிழ் பாரம்பரியம் வந்து பாத்தீங்கன்னா தந்தையினுடைய குலதெய்வம் அதுதான் பார்ப்பாங்க. அதான் நம்ம 5ஆம் இடத்துல வச்சிருக்கோம், அவங்க 4ஆம் இடத்துல வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடக வீடு வந்து 5ஆம் இடமான விருச்சிக வீட்டுல சனி வந்து கட்டுப்பாடு. அப்ப அவர்கிட்ட கேட்கிறோம் நம்ம, ஏங்க இந்த மாதிரி உங்க குலதெய்வம் ஒரு காவல் தெய்வம் டைப்ல இருக்கிற உங்க குலதெய்வம் ஒரு கருப்பு சாமி இந்த மாதிரியான, ஏன்னா சனி அப்படின்னு சொன்னாலே கருப்பு. அப்ப இந்த கருப்பு சாமி டைப்ல இருப்பாருங்க, அவர் நீங்க பலி கொடுக்குறீங்க, வக்ரமா இருக்கு, ஒரு இடத்துல இருந்து பிடிமண்ணை எடுத்துட்டு வந்து வச்சு வேற இடத்துல வைக்கிறீங்கன்னா மாற்று கருத்தே அவர் மேடம் எனக்கு மெய் இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு கருப்புசாமி தான் குலதெய்வம். அதுவும் வந்து இன்னொரு விஷயம் சொன்னா ஹைலைட், அது விருச்சிக வீடு சம்பந்தப்பட்டதுனால உங்கள் தெய்வம் உழைத்து வந்ததாக சுயம்புவாக வந்திருக்குங்க அப்படிங்கறத சொல்லும் போது அவங்க அதை ஏத்துக்கிறாங்க. மேடம் எப்படி மேடம் இதெல்லாம் சொல்ல முடியுது? ஏன்னா அந்த விருச்சிக வீடு சுயம்புவாக வந்திருக்கக்கூடிய மூர்த்தங்களை குறிக்கும். உங்க ஜாதகத்தில் நீங்க அந்த மாதிரியான ஒரு தெய்வத்தை தான் வழிபடணும், அதுதான் உங்களுக்கு வெளிச்சம். அதே அந்த 5ஆம் இடத்துல அந்த கிரகம் வக்ரமா இருக்கும்போது ஆசீர்வாதம் இல்லை உங்களுக்கு. நீங்க எவ்வளவுதான் விழுந்து கும்பிட்டாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. குழந்தைங்க குறிச்ச ஒரு சங்கடம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. இந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் போது ராமமடம் அவங்க வந்து மண்ணை வந்து ஒரு இடத்துல நாங்க குலதெய்வம் வந்து அனுஷ்டிச்சோம், அங்க இருந்து நாங்க தூரமா வந்துட்டதுனால அங்க உத்தரவு வாங்கி மண்ணை எடுத்து நாங்க கட்டி எங்க அப்பா அங்க குறி சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஜாதக அடிப்படை,
அதே நேரத்துல பிரசன்னத்தை வந்து உங்களுக்கு எப்படி இந்த விஷயத்த வந்து இதுல கொண்டு வரும் அப்படின்றது. சோ முக்கியமா நம்ம இந்த பிரசன்னத்துல பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம், பிரசன்னத்தை எப்படி பார்க்கணும். ஒரு 5 விதமான பஞ்ச சோழிகள் அப்படின்றது பெரிய பெரிய சோழியா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நான் காட்டுறேன். இப்படி ஒரு 5 விதமான ஒரு கருப்பு சோழி. இந்த சோழிகளை வந்து நம்ம 5 தெய்வமா இங்க வந்து வச்சு ஆதித்யா அம்பிகா விஷ்ணு கணநாத மகேஸ்வரம் பஞ்ச தெய்வான் ஸ்மரணை சர்வபீஷ்டார்த்த சித்தையன்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தியினுடைய மந்திரத்தை சொல்லிதான் அந்த பிரசனத்தை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 விதமான இந்த மாதிரி சோழிகள் இருக்கும். 12 விதமான இந்த மாதிரி சோழிகள் எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு இந்த நிமிஷம் இப்ப நீங்க எனக்கு ஒருத்தர் கால் பண்றீங்க, உங்களுக்கு நான் பிரசனம் பாக்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க இந்த டைம் இப்ப வந்து 8:42 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 8:42 உண்டான கோச்சாரம் என்னவோ அது அப்படியே அந்த சோழிகள்ல வச்சிருக்கேன். இப்ப என்ன உதயம் ஓடிட்டு இருக்கு, என்னென்ன கிரகங்கள் எங்க இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு இது வந்து ஆனி மாதம். ஆனி மாதம்னு சொல்லும் போது சூரியன் எங்க இருப்பாரு, மிதுனத்துல இருப்பாரு. அப்ப நான் இந்த சோழியை வந்து மிதுனத்துல கொண்டு வைப்பேன். இன்னைக்கு குரு எங்க இருக்காரு, மிதுனத்துலதான் இருக்காரு. அப்ப குருவும் சூரியனும் மிதுனத்தில் இருக்கிறார்கள், நாங்க வச்சிருவேன். இப்ப கோச்சார சந்திரன் எங்க போயிட்டு இருக்காரு, தனுசுல போயிட்டு இருக்காரு. அப்ப தனுசுல இந்த இன்னொரு சோழியை வச்சிருவேன். புதன் எங்க இருக்காரு, கடகத்துல இருக்காரு, அங்க வைப்பேன். சுக்கிரன் எங்க இருக்காரு, ரிஷபத்துல, அங்க வைப்பேன். இந்த மாதிரி 9 கிரகங்களையும் வச்சதுக்கு அப்புறம் முக்கியமா இந்த பிரசன்னத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் யாருன்னா மாந்தி. இந்த மாந்தி யாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். அவர் வந்து சனியோட புத்திரன் அப்படின்னு சொல்றோம். சனியினுடைய ஒரு உபகிரகம் தான் மாந்தி. இத வந்து நீங்க வானத்துல கூட நீங்க நாசாவோட சைட்ல போனீங்கன்னா சாட்டன், அந்த சாட்டனோட இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைட்டன் சொல்லி ஒரு சின்ன உபகிரகம் சுத்தி இருக்காங்க. டைட்டன் தான் மாந்தி. அப்ப அந்த மாந்தி பண்ணக்கூடிய வேலைங்கிறது உங்களோட சுயஜாதகத்திலயும் சரி, உங்க சுயஜாதகத்துல 11ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடம், இந்த 3, 6 கூட கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்குது. 11ல இருந்தா மட்டும்தான் எல்லா விதமான வெற்றியும் அந்த ஜாதகத்துல கிடைக்கும். அப்ப அந்த மத்த எந்த இடத்துல அந்த இருந்தாலும் அவங்க அதுக்கான பரிகாரத்தை பண்ணணும். அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதே மாதிரிதான் பிரசன்னத்திலையும் நீங்க கேட்கிற பிரசன்ன நேரத்துல மாந்தி இன்னைக்கு பகல் மாந்தி எங்க இருக்கு, இரவு மாந்தி எங்க இருக்குங்கிற கணிதம் வந்து எங்க இப்ப நாங்க அந்த மாந்தியை அங்க பிக்ஸ் பண்ணுவோம். மாந்தியோட ரோல் வந்து இதுல பெரிய பெரிய ரோல். உதாரணத்துக்கு பிரசனம் கேட்க வந்த உங்களுடைய நட்சத்திரம் மாந்தியோட நட்சத்திரத்தை ஒத்து போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது இந்த 6 மாதத்துக்குள்ள அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் அதுக்கு என்ன தீர்வுகள் கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜாதகர் கண்டிப்பான முறையில ஒரு அடுத்து வரக்கூடிய அத்தனை பிரதோஷமும் சிவனுடைய கஷேத்திரத்துக்கு போய் அங்க அபிஷேகத்துல கலந்துக்கிட்டு தன்னால முடிஞ்சதை வாங்கி கொடுத்து சிவன் கிட்ட அர்ச்சனை பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அவருக்கு உண்டான ஒரு விடியல் வரும். ஏன்னா மாந்தி வந்திருக்கிற நட்சத்திரம் உங்களோட நட்சத்திரமா இருந்தா உங்களுக்கு தொந்தரவு, என்னோட நட்சத்திரமோ என்னுடைய அனுஜை. உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து மாந்தி உதாரணத்துக்கு சுவாத்தியில இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சுவாத்தியில மாந்தி இருக்கு அப்படின்னா அந்த மாந்தி சுவாத்தியில இருக்கும்போது உங்களுடைய நட்சத்திரம் சுவாத்தியாகவோ இல்லை சதயமாகவோ இல்லை திருவாதிரையாகவோ இருந்தால் உங்களுக்கு தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க அதுக்குண்டான ஒரு பரிகார விஷயங்களான நீங்க சிவபெருமான போய் ஆலயத்துல பாக்குறது, பிரதோஷ நேரங்கள்ல வழிபாடு பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். இது நல்லா கேட்டுக்கோங்க. எந்த ஒரு பரிகாரமுமே அந்த நடக்க போற செயல்ல இருந்து உங்களை வந்து கொஞ்சம் அதுல வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு கீழே விழுக போறோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பக்கத்துல கீழே விழுகும். எல்லா ஜோதிடரும் சொல்ற மாதிரி நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க கம்ப்ளீட்டா யூ கேன் கம் அவுட் ஃப்ரம் ஆல் த ஹர்டல்ஸ் நான் சொல்லவே மாட்டேன். நடக்க போற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஆனா அதற்குண்டான உதவும் கரங்களாக இறைவன் உங்களை அனுசரிச்சபடி உங்களுக்கு பக்கத்திலேயே இருப்பார். அதுதான் பரிகாரம். மழைக்கு வந்து கொடைதான் பரிகாரம். மழையை நிறுத்த முடியுமா நம்மளால? நிறைய பேர் அந்த மாதிரிதான் பரிகாரம் பண்ணிட்டா முடிச்சிருமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா கிடையாது. மழைக்கு எப்படி ஒரு குடை பரிகாரமோ அது போலதான் நீங்க பண்ணக்கூடிய பரிகாரம் ஒரு இறைவனுடைய ஒரு அன்பு கரங்களாக உங்களை வந்து காப்பாற்றும். அதுதான் நீங்க செய்யக்கூடிய விஷயமா இருக்கு. டெய்லி சில பேர் கோயிலுக்கு போறோம். எத்தனை நாள் நீங்க கோயிலுக்கு போனாலும் உள்ளத்துல அடுத்து வச்சுட்டு அந்த கோயிலுக்கு போகும்போது அதுக்கு உண்டான பலன் எப்பவுமே கிடைக்காது. அதனால எப்பயுமே உள்ள தூய்மைதான் ஆண்டவன் ரொம்ப நேசிப்பார். நிஜமாவே உள்ளத்தை வந்து நான் நிறைய பார்த்திருக்கேன். அந்த சிவன் கோயிலுக்கு வந்து ஒரு அந்த 4 காலம் அபிஷேகம் நடந்துட்டு இருக்கும். அப்ப வந்து நல்ல பட்டு பீதாமரமும் உடுத்தியவர்கள் நடுவுல உட்கார்ந்து இறைவனை தரிசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு குழந்தைய வந்து அந்த இடத்துல அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு கிராஸ் பண்ண கூட விட மாட்டாங்க. வெளியில போக அந்த பக்கம் போ அப்படின்னு. ஒரு சின்ன குழந்தை கூட, ஏன்னா இவங்க பணம் கட்டி பாக்குறாங்களாமா. இந்த இடத்துல எப்படி அந்த ஆண்டவன் அவர்களுக்கு அருள் செய்வார்.
ஒரு சின்ன குழந்தை தானே வருது, ஒண்ணும் உங்க மடியில உட்காரவே இல்லைன்னா அங்க உட்காருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் கொடுங்க. இல்லைன்னா அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஏமா இங்க இடம் இல்லம்மா நீ கூட்டிட்டு போன்னு சொல்லணும். அந்த குழந்தைய அறக்குறது, அப்புறம் தலையை மறைக்காதீங்கன்னு சொல்லி அந்த பெண்களை திட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல கோயில்ல பண்றாங்க. அதே மாதிரி எவ்வளவோ சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க என்னென்னமோ பண்ணலாங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அங்கதான் போய் குடும்பத்தினுடைய கதையை பத்தி பேசுறது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நான் பிள்ளையார்பட்டியில சமீபத்துல நான் பார்த்த விஷயம், பிள்ளையார்பட்டியில பிள்ளையாருக்கு அபிஷேகம் ஆயிட்டு இருக்கு. அங்க வந்து ஒருத்தர் சிவபுராணம் பண்ணிருக்காரு. இது என்ன மேடம் தப்புன்னு நீங்க கேட்கலாம். எப்பயுமே ஒரு தெய்வத்திற்கு நீங்க வந்து அந்த தெய்வத்தினுடைய சன்னிதானத்துல நிக்கிறீங்க, அங்க பிள்ளையார் பிரதானமா இருக்காரு, உள்ள வந்து மருதீஸ்வர் இருக்காரு. மருதீஸ்வர் கிட்ட போய் சிவபுராணம் படிங்க, நல்லா கேட்டுக்குவாரு. அதே நீங்க அவங்க பையனுக்கு பிள்ளையாருக்கு அபிஷேகம் ஆயிட்டு இருக்கும் போது பிள்ளையாரை பத்தி பாருங்க. ஒரு தெய்வத்திற்கு இதுவுமே வந்து ஆபிச்சாரம்னு சொல்லுது சாஸ்திரம். இப்போ தேவ பிரசன்னம் எல்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா இதுதான் ஆபிச்சாரமா நடந்திருக்கும். தொந்தரவு பண்ணிருப்பாங்க தெய்வத்துக்கு. ஒரு தெய்வம் இருக்கும், அந்த தெய்வத்திற்கு உண்டான மந்திரங்களை சொல்லாம ஏதோ தெரியாத ஒரு வேற ஒரு தெய்வத்தினுடைய மந்திரத்தை அங்க பிரயோகம் பண்றதும் தவறுதான். இன்னொன்னு தெரியுமா, சில தெய்வங்களுக்கு சில பூக்கள் தான் கொடுக்கணும்னு இருக்கும், அந்த பூவை மாத்தி கொடுத்துருப்பாங்க, அதனால தொந்தரவு வரும். பைரவருக்கு வெள்ளை மல்லிகை பூ சூடவே கூடாது. இன்னும் நிறைய கோயில்ல நான் பாக்குறேன், பைரவருக்கு போய் மல்லிகை பூ வாங்கி கொடுக்குறாங்க. பைரவருக்கு எப்பொழுதுமே செவ்வரளி தான் பெஸ்ட். செவ்வரளி நீங்க கொடுக்க அவர் ரொம்ப ஆனந்தப்படுவார். அவருக்கு மல்லிகை பூ தேவை கிடையாது. அவர் வந்து ஒரு காவல் தெய்வம், அவர் காவலுக்கு போக வேண்டியவருக்கு போய் நீங்க மல்லிகை பூ வாங்கி கொடுக்குறாரு. பிள்ளையாருக்கு துளசி கூடாது. இந்த மாதிரி சாஸ்திர விஷயங்கள் நிறைய விஷயங்களை மாத்தி பண்ணும்போது அது தோஷமா வந்து ஜாதகத்துல இருக்காது. அப்ப அதெல்லாம் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நிறைய நம்ம தெரியாம தான் பண்ணுவோம், வேணும் யாருமே பண்ண வைப்பாங்க. சொல்ற எல்லா விஷயமுமே யாருமே தேவை வேணும்னு பண்றது கிடையாது. வேணும் பண்ணா அது வந்து இன்னும் வேற விதமான தோஷங்களை பண்ணும். அப்ப தெரியாம பண்ணக்கூடிய தோஷங்களுக்கு நிச்சயமாக பரிகாரங்கள் உண்டு. அந்த பரிகாரத்தை தேடிக்கோங்க. அதுதான் சொல்லுது பிரசன்னம். அப்ப நீங்க வரும்போது உங்க ஜாதகம் எப்படி இருக்கு, இப்ப நான் சோழிகள் காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி இந்த சோழிகள்ல நம்ம வந்து மாந்தி வரைக்குமே எல்லாமே பிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு சோழி மட்டும் ஆறுடத்திற்கு உண்டான சோழியை பேலன்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆறுடத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி 108 விதமான சோழிகள் இருக்குங்க. சின்ன சின்ன சோழிகளா 108 விதமான 108 சோழிகள். இந்த 108 சோழிகளும் இப்படி நம்ம வந்து மொத்தமா கூட்டி வச்சு அத வந்து நீங்க வந்திருக்கிற ஜாதகரை வந்து பிரிக்க சொல்லுவோம். 3ஆ பிரிங்க. 3ஆ பிரிக்கும் போது ஒரு பர்டிகுலரான ஒரு எண்ணிக்கையை எடுத்து அதை வந்து நம்ம ஆறுடம் செலக்ட் பண்ணி அந்த ஆறுடத்தினை வைத்துதான் உங்களுக்கு வந்து சொல்லுவோம். அப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் வந்திருக்கிற இந்த ஆறுடம் அப்படிங்கிறது, இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு புத்தகம் வச்சிருக்கேன். இப்ப இதுல வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்திருக்கக்கூடிய ஆறுடம் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். வந்திருக்க ஆறுடம் மீன ஆறுடம் ஜாதகத்துல. இப்ப மீன ஆறுடம் வந்துருக்குன்னா ஆறுட சோழியை கொண்டு மீன வீட்டுல வச்சு உங்களுக்கு பலன் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் வந்து பிரசனத்தினுடைய ஒரு அமைப்பு. அப்போ வந்திருக்கக்கூடிய ஜாதகர் எப்படி வந்திருக்காங்க, அதே மாதிரி இந்த பிரசனத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த ஜாதகம் பார்க்கிற மெத்தடே வந்து, ஏன்னா உண்மையிலே சொல்லணும் என்னன்னா ஜோதிடர்கள் நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியா போற போக்குல கேட்பாங்க. பஸ்ல போயிட்டு இருக்கோம், நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன், அந்த ராசிக்கு எப்படி பாருங்க, அந்த நட்சத்திரத்துக்கு எப்படி பாருங்க கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒரு பயணத்தின் போது கேட்க வேண்டிய விஷயங்கள்னு சில இருக்கு. ஒரு டெத்து வீட்டுல எல்லாம் பாக்குறேன். டெத்து வீட்டுல பார்க்கும்போது நான் வந்து இந்த தொழில் பண்ணலான்னு இருக்கேன், பண்ணலாமான்னு கேட்டா கூடாதுன்னு தான் சொல்றேன். ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடிய இடம் என்ன, ஜோதிடர் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாரு, உங்க ஃப்ரெண்ட் அவரு உங்க கூட இருக்காரு, டிராவல் பண்றாரு, அந்த நேரத்துல நீங்க என்ன கேள்வி வேணா கேட்கலாமா? அங்க வந்து பொண்ணு மாப்பிள்ள பேசுவாங்க. அப்போ எந்த இடத்தில் என்ன பேச வேண்டும், சுருதி, நீங்க வந்து ஒரு கால தேச வர்த்தமானம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அது கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒரு சாதாரண பொதுமக்களும் தெரிஞ்சிருக்க வேண்டும், ஜோதிடரும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்ப நீங்க வந்து அந்த மாதிரியான கேள்விகளை ஒரு ஜோதிடரிடம் கேட்கும் போது அதுக்கு நெகட்டிவ்ன்ற பலனை தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்டா இருக்காங்க, அவங்க சொல்ல தயங்குறாங்க, ஆனா நீங்க இந்த இடத்துல அந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்க கூடாது. அந்த காலத்துல எப்படி இருந்தது, ஜோதிடர் ஒரு ஊருக்கு ஒருத்தர் தான் இருப்பாரு. அவரை பார்க்க போகும்போது ஒரு பயபக்தியா அவர் போய் அவருக்கு தேவையான விஷயங்கள் அவங்க கொடுத்துட்டு அவருக்கு வந்து ஒரு வெத்தலை பாக்கு போடுவாரு, ஒரு பூ அவருக்கு எடுத்து போவீங்க, ஒரு 2 ரூபாய் கொடுப்பீங்க. எங்க மாமனார் சொல்லுவாங்க, அவங்க பார்க்கும்போது 5 ரூபா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 5 ரூபாயை கொடுத்துட்டு ஜாதகம் பார்த்தாங்க அப்படின்னு. இன்னைக்கு வந்து அது ஒருத்தருடைய அந்த அஸ்ட்ராலஜரோட ஒரு வேல்யூ பொறுத்து, அவங்க இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நீங்க ஒரு பணத்தை கட்டி அவங்க கிட்ட ஜாதகம் பாக்குறீங்க எல்லாருமே. அப்ப ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து
அவங்களால முடிஞ்ச என்ன அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அந்த விஷயங்களும் உங்களுக்கு தருவாங்க. ஆனா அந்த பிரசன்னம் பார்க்கிற முறை அப்படிங்கிறது நீங்க ஜோதிடர்கிட்ட போகும்போது நிச்சயமாக தேங்காய், பூ, பழம், தட்சணை இது கண்டிப்பா கொண்டு போகணும். தேங்காய், பூ, பழம், தட்சணைங்கிறது மஸ்ட். கண்டிப்பா கொண்டு போகும்போதுதான் உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு பிரச்சனை. வெத்தலை பாக்கு இது ரொம்ப மஸ்ட். இந்த வெத்தலை பாக்குலயே நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து ரோக பிரச்சனைக்காக வர்றாங்க. ரோக பிரச்சனைக்காக வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெத்தலை பிரச்சனை, அதாவது குழந்தைங்க வெத்தலை பார்க்க வந்து இது என் கண்ணு முன்னாடி நடந்தது. நாங்க பிரசனம் படிக்கும் போது எங்க வாத்தியார் வந்து உட்கார்ந்துருக்காரு, பல முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. அவங்க வந்து ரோக பிரச்சனத்துக்காக கேட்டு வர்றாங்க. கேட்டு வரும்போது அவர்களுக்கு ஆர்வம் பண்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கோம். எல்லாரும் உட்காருங்க, உங்களுக்கு என் முன்னாடி இப்ப எப்படி இந்த ரோக பிரச்சனம் பாக்குறதுங்கிறத காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. காமிக்கும் போது எல்லாமே வந்து சோழி எல்லாம் வச்சாச்சு. அவங்க கொண்டு வந்த பொருட்களை அப்படியே வச்சுட்டாங்க, தட்டுல வச்சுட்டாங்க. தட்டுல வைக்கும் போது அம்மா இந்த மாதிரி வைக்க கூடாது, எடுத்து எல்லாத்தையும் பிரிச்சு கொடுங்க. நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு. என்னன்னா ஒரு பூவை வந்து கவர்ல கொடுப்பாங்க. நீங்க கோயிலுக்கே போனாலும் இறைவனிடத்திலே போனாலும் கவரோட அப்படியே கொடுக்குறது. இந்த மாதிரி பழக்கம் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு இந்த கூடை எல்லாம் கொண்டு போங்க, எல்லாம் வெளியில எடுத்து அந்த கவரை கொண்டு வந்து அஸ்ட்ரோலஜர்கிட்ட அப்படியே வைக்கக்கூடாது. கவர்ல இருந்து வெளியில எடுத்து வைங்கன்றத அவங்களுக்கு எங்க குரு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப அந்த பூவை எடுத்து அவங்க அங்க வைக்கிறாங்க. வச்சுட்டு வெத்தலை பாக்கையும் பிரிச்சு வைக்கல. சோ பிரிச்சு கேட்கிறாரு. பிரிச்சு அவர் கையில கொடுக்குறாங்க. கொடுக்கும் போதே அந்த பேப்பர்ல இருக்கு என்ன இருந்தது, அந்த வெத்தலை மடிச்சிருந்த அந்த பேப்பர்ல இருக்கு என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷம் சாப்பிட்டு மரணம் அப்படின்ற வார்த்தை இருந்துச்சு. அப்போ ஒரு பிரசன்னம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அதற்கு உண்டான லட்சணத்தை காட்டி கொடுக்குது. இவங்க வைக்கும் போதுமே ப்ராப்பரா வைக்கல, அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, அந்த கவரோட வைக்கிட்டாங்க. அதுவே குருவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஜர்க்கு. அவர் வந்து சொல்றாரு எடுத்து வெளியில வைக்கணும், இப்படி வைக்க கூடாது அப்படிங்கிறத எங்களுக்கு கிளாஸா எடுத்துட்டு அவங்கள்ட்ட சொல்றாரு. அவங்களும் உடனே பயபக்தியோட அதெல்லாம் பிரிச்சு தெளிவா, ஏன்னா நிறைய பேர் தெரியாம பண்றாங்க. உண்மை அதுதான், யாரும் வேணும்லாம் பண்றது கிடையாது. தெரியாம அப்ப அது திருப்பி காமிச்சிட்டு சரி நீங்க பிரசன்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பிரசன்ட் பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த பிரசன்ட்ல இருந்து தொந்தரவு போயிட்டு இருக்கு. நான் இமீடியட்டா இந்த வேலை செய்யணும், இவங்களோட எனக்கு பார்ட்னர்ஷிப் ஆகணும், இந்த பொண்ணு நம்பி பண்ணலாம், இந்த வீடை வந்து நடத்தலாம், எங்க வீட்டுல இருக்க தொடர்ச்சியா பிரச்சனை வந்து சரியாகும். இந்த மாதிரி ஒரு இமீடியட்டான விஷயம் எல்லாத்துக்குமே பிரசனம் வந்து மிக சரியான ஒரு தெய்வான் வழிகாட்டியாக கண்டிப்பா இருக்கும். அதுல வந்து முக்கியமாக ஜோதிடருடைய தெய்வங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது முக்கியம். சுதி அப்படிங்கிறது உங்களுடைய அவங்களோட பாடத்தை எப்படி படிச்சுட்டு இருக்காங்க, இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல் அப்படி போகும்போது உங்களோட வீடு ரெண்டாவது போறாங்க. அது பேரு தலப்பிரசனம்னு பேர். உங்க இடத்துக்கே வந்துடுறாங்க. அஷ்ட மங்கள பிரசனம் சொல்லுவாங்க. 8 விதமான மங்கள பொருட்கள். ஆனா அதுக்கு மேலேயே சில பொருள் நிறைய எழுதி கொடுப்பாங்க. நீங்க இந்த பூ வாங்கிட்டு வாங்க, விபூதி, சந்தனம், பத்தி, புக்ஸ் வைப்பாங்க. சோ இந்த மாதிரி எல்லா பொருளும் கொண்டு நீங்க வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா 8 விதமான பொருள் கண்டிப்பா இருக்கணும்ன்றதுனால அது பேர் அஷ்டமங்கல பிரசனம். 16 பொருள் வரைக்கும் எழுதிருக்காங்க. எழுதித்தரதுல ஒரு 8 பொருள்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பெண்ணை, அந்த குடும்பத்து பெண்ணை வந்து விளக்கு ஏற்ற சொல்லுவாங்க. விளக்கு வச்சு தீப லட்சணத்தை பார்ப்பாங்க. அந்த தீபத்திற்கு எண்ணெய் விடுறாங்க, உள்ள வந்து எண்ணெய் ஊற்றுறாங்க அப்படிங்கிறத இந்த தெய்வஞம் பண்ணுவாங்க. அந்த தீபம் எப்படி சுடப்பட்டு எரியுது, அந்த பெண் வந்து எந்த திசையில ஆரம்பித்து எந்த திசையில முடிக்கிறாங்க, இதெல்லாம் அந்த வீட்டு பெண்ணுடைய லட்சணம். அவங்க எப்படி பண்றாங்கிறத பார்த்து நிறைய விஷயம் நோட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து அந்த ஸ்தல பிரசனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நல்ல நடு ஆச்சாரத்துல அந்த ஒரு அரிசி மாவு இல்லைன்னா ஏதாவது வச்சு நல்ல பெரிய சக்கர லேகனம்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு பெரிய சக்கரம் போட்டு, அதுக்கப்புறம் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, நம்ம அந்த 9 கிரகங்களையும் இந்த மாதிரி சோழியை கொண்டு நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி, இது தற்காலிக பிரசனம், சாமானிய பிரசனம். இதே நீங்க அஷ்டமங்கல பிரசனத்துல வேற மாதிரி அதற்கு உண்டான ஒரு சமித்துகளை வச்சு வைப்பீங்க.
ஒரு அந்த பிரசங்கத்தை பாக்குற முறைங்கிறது வேறையா இருக்கும். நிறைய சூத்திரங்கள் இருக்கு. முக்கியமா நிறைய சூத்திரங்கள், அதாவது மொத்தம் 5 வித சூத்திரங்கள் அப்படின்னு இருக்காங்க. சூத்திரங்களை வச்சுதான் விடை சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு ரோக பிரசனம் அப்படின்னா அதுல பிஎம்எஸ், அதாவது பிராணம் எப்படி இருக்கு, மிருத்யு எப்படி இருக்கு, தேகம் எப்படி இருக்கு, இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இதோட அளவு எங்க இருக்கு, மிருத்யு கீழே போயிடணும், பிராணனும் தேகமும் மேல வரணும். அப்படி வந்தாலும் அவங்க ரோக பிரசனத்துல அவங்க தப்பிப்பாங்க. இதுல மிருத்யு மேல வந்துருச்சு, பிராணன் தேகம் கீழே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இவங்க இதுல இருந்து வெளியில வர வாய்ப்பு கிடையாது. நிறைய சூத்திரங்கள் இருக்கு. அந்த சூத்திரங்களை தெளிவாக அந்த தெய்வ அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுப்பாங்க. அப்போ வீட்டுக்கு வரும்போது நீங்க நார்மலா உங்க ஜாதகத்துல எவ்வளவு பிரச்சனை, நம்ம வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து நிறைய சூழல் கிடைக்கிறது, என்ன கேட்க போறோம், எனக்கு வீடு எப்ப அமையும், எனக்கு சொத்து எப்ப அமையும், நான் வந்து வேலை பார்த்துருக்கேன், எனக்கு ப்ரமோஷனே இல்லை, எப்ப கிடைக்கும், நான் ஒரு பணத்து வேலை கொடுத்தேன், இது எல்லாமே உங்க ஜாதகத்துல கிடைக்கும். அதுக்கு ஆன்சர் கிடைக்கல, டைம் தெரியும் உங்களுக்கு அப்படிங்கும்போது நீங்க பிரசன்ட் பண்ணலாம். அப்ப இங்க பிரசனத்திலையும் நம்ம அதுக்குண்டான ஒரு தெரிவுகளை உங்களுக்கு கொடுத்தா இந்த பிரசன்ட் வந்து பயன்படும். இப்ப கிட்ட நம்ம நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். ஐயா ஐயா இருக்கீங்களா? நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பிரசனத்தை பத்தி இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஐயா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை நிறைவு பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பா இருந்தது. ராஜலட்சுமி, நீங்க என்ன கேள்வி கேட்கலாம். ராஜலட்சுமி அம்மா அன்மியூட் பண்ணி கேள்வி கேட்கலாம். சரி, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா, முடிச்சுக்கலாம். ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. இவ்வளவு நேரம் சிறப்பா இந்த டெலிகிராம் லைவ்ல இந்த கிளாஸ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கவனிச்சுட்டு இருந்தீங்க. இதை வந்து நேரலையில பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே என்னுடைய ஒரு வணக்கம், நன்றிகள். இறைவனுக்கும் நன்றி. இந்த ஒரு நல்ல நாள்ல இந்த விஷயத்த வந்து உங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு அதுக்கு ஒரு பெரும் உதவியாக இருந்த சிவசிவ அன்பேஸ்வரம் அறக்கட்டளை நிறுவனர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றிகளை காணிக்கையா இருக்கிறேன். இங்க வந்து இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டிருந்த உங்களுக்கும், லைவ் மூலமா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சிறப்பான நாளாக இருக்கட்டும். இந்த பிரசனம் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இல்ல பிரசனம் பார்க்கணும்னாலும் நீங்க என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பர் 9943927722. வாழ்க. தேங்க்யூ. முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சார்.